ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நம்ம பார்க்க போகிறது வந்துங்க, டெய்லி நம்ம இட்லிக்காக இருக்கட்டும், சாதத்துக்காக இருக்கட்டும் அரிசி களையிறோம். அது இட்லிக்குனா ஒரு ஒரு ஊற வச்சு செய்கிறோம். அந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்தால் அதில் நம்மளுக்கு பல நன்மைகள் இருக்குது. அரிசி கழுவு அந்த ஊற வைக்கிற தண்ணியில் பல சத்துக்கள் இருக்குது. அது நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரிங்க, நம்ம சாதத்துக்கு வைக்கல ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு தான் சாதம் வேக வைப்போம். இப்போல்லாம் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சாதம். அந்த மாதிரி 1/2 அன் ஹவர் ஊற வைக்கிற அந்த அரிசி தண்ணியை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. கீழே ஊற்றாமல் அதை நம்மளுடைய அதாவது ஒரு நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப அதீத சக்தி வாய்ந்தது அந்த தண்ணி. அதை நம்ம தலை குளிச்சுட்டு அதை தலையில் அந்த மறுநாள் அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில்னு வச்சோம்னா ஒரு 1 வீக் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை சில்னஸ் புகை எடுத்து வச்சது மறுநாள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணுறோம், ஷாம்பு வாஷ் பண்ணுறோம். அடுத்த நாள்லேருந்து இந்த தண்ணியை நம்ம தலையில் ஊற்றிக்கிட்டோம்னா நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துடணும். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்க, நம்மளுடைய முடி வளர்ச்சி, முடி ஒரு ஷைனிங்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தாங்க நம்ம முகத்துக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதை வச்சு நல்ல முகத்தை நல்ல ரவுண்ட் ஷேப்பில் மசாஜ் பண்ணிடுறோம். மசாஜ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவுனேன்னா முகத்தில் அந்த சுருக்கங்கள் இருக்காது. ரொம்ப அழகாக இருக்கும், முகம் தெளிவாக இருக்கும், ரொம்ப பளபளப்பாக இருக்கும். இதெல்லாம் சாதாரண அரிசி கழுவுற தண்ணியில் தான். நம்ம இல்லை நாங்கள் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணலை, 2 தண்ணி கழுவிட்டோம்னா நம்ம செடிகளுக்கு ஊற்றினாலும் செடிகளும் நல்லா ஆரோக்கியமாக நல்லா வளரும். செடியெல்லாம் ஊற்றி பாருங்களேன். அதாவது நம்ம கழனி தண்ணின்னு சொல்கிறோம், அதை நம்ம தூக்கி வெளியில் ஊற்றுவோம். இல்லை சில பேர் மாட்டு கழனி பானைன்னு வச்சுருந்து அதில் அந்த கழனியை மாட்டுக்கு வச்சு மாட்டுக்கு கொடுப்பாங்க. அதுவே அந்த காலத்துலலாம் அப்படி தான் செய்வாங்க. இந்த காலத்தில் கழனி பானைன்னு ஒன்று வச்சதோ இல்லை மாட்டுக்கு வச்சதோ நான் பார்க்கவே இல்லை. கீழே தான் ஊற்றுறோம். அது செடிகளுக்கு ஊற்றலாம். இதேமாரி நம்மளுக்கு தலைக்கு முகத்துக்கெல்லாம் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இதில் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது. நம்ம முக அழகுக்கும் சரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இதில் இதில் நிறைய விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. வைட்டமின் பி எல்லாமே இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லது. இதை அவ்வளோ அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்கிறதுனால அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுடைய சர்ம ஆரோக்கியத்துக்காக இருக்கட்டும், நம்மளுடைய தலைமுடி ஆரோக்கியத்துக்காக இருக்கட்டும், இதை நிச்சயமாக பயன்படுத்தி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் இதேமாரி செஞ்சுக்கிட்டிங்கன்னு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய முடி உதிர்வு, முடி ஒரு மாதிரி அதாவது முடி ஒரு அழகே இல்லாமல் இருக்கிறது அந்த இருக்கலாம், ஒரு சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம அதை சூப்பு வைக்கிறதுக்கு காய்கறியை வேக வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆவியில் காய்கறி வேக வைக்கிறோம், ஒரு சூப்பு வைக்கிறோம், ஒரு ரசம் வைக்கிறோம். எல்லாத்துக்கும் இந்த தண்ணியை யூஸ் பண்ணையில் சத்தும் வீணாகாது, அதனுடைய சுவையும் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காய்கறி செய்யலை இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு நாள் இல்லைங்க, இதை ஒரு 2-3 நாள் நீங்கள் சூப்பு வைக்கல இதை யூஸ் பண்ணுங்கள். அதுமாரி இந்த காய்கறி வேக வைக்கல தண்ணி ஊற்றாமல் இந்த அரிசி கழுவின தண்ணியில் வேக வச்சு பாருங்கள். அதோட சுவை டேஸ்ட்டாக இருக்கும், சத்தும் நிறைய கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்குமே சொல்லுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.